மறக்காம ரேடனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. எங்கடி சீக்கிரம் எடுத்துட்டு வா. அம்மா டேய் சூர்யா ஏன்டா? என்னடி? ஏன்டா? சூர்யா என்னாச்சு? சூர்யா சூர்யா என்னப்பாச்சு? சூர்யா எழுந்திரு. சூர்யா சீக்கிரம் தண்ணி கொண்டாடி சீக்கிரம். சூர்யா ஐயோ சரவணா. சரவணா இங்க வா. ஐயோ சூர்யா என்னமா? என்னன்னு தெரியல, பேசிட்டு இருந்தா மயக்க போட்டு விழுந்துட்டா. சூர்யா 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 எழுந்துடா. என்னடா சரி பண்ணி வராது, முதல்ல ஹாஸ்பிடலுக்கு தூக்கு. வா தூக்கு. டேய் பாத்து வா. ஐயோ சூர்யா என்னடா இது? ஏன்டா இப்படி ஆயிடுச்சு? அம்மா கிட்ட நான் என்னத்த சொல்லுவேன்? டேய் ஐயோ பாத்துப்பா சூர்யா. ஐயோ என்னடா இது? நல்லதானே இருந்தா, மூஞ்சி எல்லாம் கட்டி வந்திருக்கு. பேசிட்டு இருக்கும்போதே மயக்கடிச்சு விழுந்துட்டா. ஐயோ எனக்கு எதுவுமே புரியலப்பா. எனக்கு பெரியமா நினைச்சதாம கவலையா இருக்கு. அவங்க வீட்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கௌதம் நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு. ஒண்ணும் பண்ண முடியலன்னு சொல்லி பூஜா அழுதுட்டு இருக்கா. டேய் எங்க பார்த்தடா அவளை? பார்க்கல. கௌதம் எப்படி இருக்கான்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணேன். அப்ப சொன்னா ஏதோ ஷாக் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா. பத்தா குறைக்கு டிம்பிளுக்கு வேற பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. மா அதெல்லாம் சும்மாமா. டேய் சும்மாவா ஒருத்தி அந்த அகிலாண்டேஸ்வரி வீட்டுல போய் உட்காருவா? சொல்லுவாங்களே அந்த ஆப்பை தேடிட்டு போறதுன்னு. அவ என்ன லூசா? என்னமோ சரியில்லை சரவணா. இதுக்கு நடுவுல அவ சம்மந்தி அம்மா வீட்டை மீட்டு கொடுத்தா பத்தியா? மனசாடா அவளுக்கு. பதிலுக்கு நம்மளால என்ன செய்ய முடியும் அவளுக்கு? சான்ஸே இல்லம்மா. இதே வேற யாராவது இருந்தா இத்தனை பிரச்சனைக்கு தலையை விடிச்சு செத்துருப்பாங்க. ஆமாண்டா அவ பாவண்டா. ஆமா ஆமா அந்த பையனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சுதா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்டர் வந்து சொல்லுவாரு. சரி சரி சரி. வாணியை பார்க்குறீங்க, ராணியை பார்க்குறீங்க. இந்த வாணி ராணி மட்டும் பார்த்துட்டு நீங்கள் போயிடக்கூடாது. இந்த கீழே இருக்கிறத சப்ஸ்கிரைபர் இருக்குல்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அந்த பெல்லு பட்டனை அப்படியே அமுக்குங்க. எங்களுடைய வாங்க சரியா? எனக்காக நீங்கள் அது பண்ணுங்கள்.